ஸோ பிசிஓடி யூஸ்வலாக எப்படி ப்ரெசென்ட் ஆகும்? மோஸ்ட் காமனாக ப்ரெசென்ட் ஆகுறது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஒன்று வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்கலாம், ஸ்கேன்டி பீரியட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொலாங்டு சைக்கிள்ஸாக இருக்கலாம். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரலாம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் வரலாம், இல்லைன்னா டேப்லெட் சாப்பிட்டு பீரியட்ஸ் வர வச்சா மட்டும்தான் பீரியட்ஸ் வரலாம். சில பேருக்கு மாத கணக்கில் கூட பீரியட்ஸ் வர்றதில்ல. அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஒபிசிட்டி. ஸோ பிசிஓடினால வெயிட் கெயின் வருதா, இல்லை வெயிட் கெயினால பிசிஓடி இருக்காங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ தே போத் ஆர் இன்டர் ரிலேட்டட். நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் வந்து யூ ஹாவ் டு பிரேக் தட் விஷஸ் சர்க்கிள். சி இஃப் தெர் இஸ் அ வெயிட் கெயின் அண்ட் தெர் இஸ் அ பிசிஓடி ப்ராப்ளம், இட் இஸ் அ விஷஸ் சர்க்கிள். அப்படியே தான் இருந்துகிட்டே சுழந்துகிட்டே இருக்குமே ஒழிய at one point you should break that cycle and come out of it. So obesity is another important factor to trigger PCOD. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ நமக்கு இப்போல்லாம் கேட்கவே வேண்டாம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய காரணங்கள், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனி அதர் ஸ்ட்ரெஸ் ஃபார் தட் மேட்டர். சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைனாலுமே ஏதோ ஒன்று யோசிச்சு அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆயிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் திங்கிங் சொல்கிறோம். என்ன சொல்கிறது, இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, இல்லை நாளைக்கு நான் ஏதாவது ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவேணும்னு அதை பற்றி இன்னைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஸோ ஒன் திங் விச் ஐ வுட் சே இஸ் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் த சோஷியல் மீடியா. ஸோ இதை பற்றி பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு இந்த டிசீஸாக இருக்குமோ, ஒருவேளை எனக்கு அந்த டிசீஸாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் பிசிஓடி. அனதர் ஃபேக்டர் வந்து என்னன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். சே அம்மாக்கு, உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அதாவது உங்களுடைய விமன் இந்த ஃபேமிலிக்கு வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய பெண்களுக்கு, உங்களோட டாட்டர்ஸ்க்கு, கிராண்ட் டாட்டருக்கும் பிசிஓடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் டு பிசிஓடி. ஸோ அகெயின் பிசிஓடி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பிசிஓஎஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அனதர் இம்பார்ட்டன்ட் சிம்டம் மோஸ்ட் காமனாக கைனகாலஜிஸ்ட்டுக்கு வர்றது வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அது வரைக்கும் அவங்களுக்கு பிசிஓடியோ பிசிஓஎஸோ இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஆனால் அவங்க கன்சீவ் ஆக முடியலங்கிற பட்சத்தில் தான் எனக்கு பிசிஓடி இருக்குமோ, எனக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குமோ, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் விசிட் கிட்ட வருவாங்க. சரி, நம்ம இப்போ பார்த்தோம்னா ஒரு 10 பெண்களை நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 to 9 விமென்க்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இப்போ இருக்குது. ஸோ இட் இஸ் தட் காமன் பிகாஸ் இட் இஸ் அகெயின் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதை பற்றி பயப்படுறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு வந்து வென்எவர் வி வாண்ட் டு கோ டு அ டாக்டர் எப்போ வருவோம், ஒன்று பெயின் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது கேன்சராக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வருவோம். எந்த ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து இருந்தாலுமே ஒன்று எனக்கு இந்த கேன்சர் ஆயிருமோ, இல்லை ரொம்ப அன்பேரபிளாக பெயின் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணிகிட்டே வீட்டில் வந்து இதை சரிப்படுத்திக்கலாமான்னு யோசிக்கிற டைப் கூட மோஸ்ட் ஆஃப் அஸ் அப்படி இருப்போம். ஸோ பிசிஓடிக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது வெயிட் ரிடக்ஷன். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிற வேர்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய திங் வந்து வெயிட் ரிடக்ஷன். சரி, நீங்கள் வேர்ல்டு ஓவர் போனீங்கனாலுமே பிசிஓடிக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட் ரிடக்ஷன் தான். வெயிட்டுக்கும் பிசிஓடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஒரு பிசிஓடி எனக்கு இருக்குது, உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி உங்கள் கைனகாலஜிஸ்ட் சொல்லிட்டாங்க, நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக 5 to 7% ஆஃப் யுவர் பாடி வெயிட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போல்லாம் நம்ம எல்லாருமே பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் டெஃபினட்டாக இருக்கணும். இதை எப்படி சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆவரேஜ் இந்தியன் விமனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 157 சென்டிமீட்டர்ஸ் உங்களோட ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி ஹைட்லேருந்து 100 மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் இருக்கணும். ஸோ ஒரு 57 to 58 கேஜிஸ் தான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் வெயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அதர் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் லைக் பிசிஓடி நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதை விட எக்ஸஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வெயிட் அச்சீவ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 68 கேஜிஸ் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கேஜிஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலுமே உங்களுடைய ஹார்மோனல் பேலன்சஸ் கரெக்ட் ஆகிடும். ஸோ உங்களோட பிசிஓடியை நம்மளால் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, பிசிஓடியை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சளி, காய்ச்சல், இருமல் மாதிரி பிசிஓடியை வந்து க்யூர் பண்ண முடியாது.
யூ ஹாவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இட் இஸ் அ condition which can be only kept under control but it cannot be cured. ஸோ இதனால ஃபர்தராக என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கேன். அதாவது என்னோட மெயின் இஷ்யூ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும். லேட்டர் ஆன் இன் லைஃப் நான் இப்போது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி இல்லை வெயிட் ரிடக்ஷன் பண்ணி எப்படியோ என்னோட ஃபர்டிலிட்டியை அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிசிஓடி இருக்கிறத நான் இன்னும் ஃபர்தராக வந்து இவாலுவேட் பண்ணிக்கணுமா, அதாவது ஆஃப்டர் டெலிவரி நான் இவாலுவேட் பண்ணிக்கணுமான்னு பார்த்தா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா 30%லேருந்து 40% சான்சஸ் ஆஃப் டெவலப்பிங் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு முக்கியமான திங் வந்து பிசிஓடியில் என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னன்னா உங்கள் நார்மலாக உங்கள் பாடியில் சுரக்கிற இன்சுலின் வந்து நமக்கு பத்தாது. அதனால தான் வந்து ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் ஆர் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. ஸோ கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 30 to 50% சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் டயபிட்டிஸ் இன் ப்ரெக்னென்சி. அதாவது கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய டயபெட்டிஸ் வந்து உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வந்து என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி உங்களை செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட சுகர் லெவல்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். HbA1c அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெஸ்ட் வந்து உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களுடைய லாஸ்ட் 3 monthsோட குளுக்கோஸ் கண்ட்ரோல் ஆர் சுகர் கண்ட்ரோல் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக பார்க்கணுன்னா அது வந்து less than 6 or 5.5லேருந்து 6 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுங்கிறத உங்கள் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.